ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கடலைப்பருப்பு சுண்டல். அதாவது இது ஆயுத பூஜைக்கும் செய்யலாம், நவராத்திரி ஸ்பெஷலுக்கும் செய்யலாம். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதுக்கு நம்ம வேர்க்கடலை ஒரே ஒரு சுத்த அரைச்சிட்டு ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு நான் 200 கிராம் எடுத்து 2 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் இருந்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய். இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். இது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நிறையா விசில் விட்டோன்னா குழஞ்சிடும். சன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அதாவது இல்லைனா ரொம்ப குழஞ்சிடும். ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும். இதை நம்ம வடிச்சுக்கலாம். நம்ம தண்ணியை வடிச்சிட்டோம். இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். தண்ணி நிறையா இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா கொஞ்சம் குழஞ்சிடும். அதனால் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்ததுன்னா வெங்காயம், பூண்டு ரெண்டையுமே நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டோம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை. இந்த கடலைப்பருப்புக்கு நம்ம இது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணணும். வேர்க்கடலை பொடி, தேங்காய் துருவல். இந்த கடலைப்பருப்பு சுண்டலுக்கு இந்த வேர்க்கடலை பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம எள்ளு போட்டு அரைச்சாலும் நல்லா டேஸ்ட்டு வரும். ஆல்ரெடி உப்பு போட்டுக்கிறதுனால நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் நெய்வேத்தியம் பண்ணுறப்போ உப்பு போட்டு வேக வைக்கலைன்னா நம்ம கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக வெல்லம், தேங்காய், ஏலக்காய் அந்த 3ம் ஆட் பண்ணி கூட வைக்கலாம். பிரசாதமாக வரவங்களுக்கு நம்ம தரலாம். சன்னா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அதாவது இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே ட்ரை ஆகிடணும். ரொம்ப கலர வேண்டாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு சுண்டல் செய்கிறோம். அதாவது இது மட்டும் இல்லாமல் நம்ம காராமணி சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல், வேர்க்கடலை சுண்டல் நிறையா வெரைட்டிஸ் நான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கோபி சுதாவில் போயிட்டு சுண்டல் வெரைட்டிஸுங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு ட்ராப் கூட இருக்காது. அதே மாதிரி நம்ம இது மத்தியானம் செஞ்சால் கூட நைட்டு வரைக்கும் கெட்டு போகாது. தேங்காயும் நம்ம வறுத்துறதுனால தண்ணி இருந்துச்சுன்னா எப்போவுமே சீக்கிரமாக கெட்டுரும். அதனால் மேக்ஸிமம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டிங்கன்னா எந்த பொருளுமே கெட்டு போகாது. இப்போது ரெடி ஆகிடுச்சு. சன்னா சுண்டல் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. நான் கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பது எல்லாயின் நன்று. குடும்ப வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை. எனவே அந்த வாழ்க்கையை யாரும் குறை கூறாதபடி வாழ வேண்டும்.